இணைந்து கற்போம். நம்ம சேனலுக்கு இப்போதான் முத வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கி நம்ம இலவச மாதிரி தேர்வு 6க்கான ஆன்சருக்கு தான் பார்க்க போகிறோம். இலவச மாதிரி தேர்வு 5 வரைக்கும் உள்ள ஆன்சருக்கு யாராவது செக் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், லென்ஸ் ஒன்றின் திறன் -0.5 டயாப்டர் எனில் அதன் குவிய தூரம் மற்றும் வகை என்ன? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 2 மீட்டர் குழி. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின், வேறுபட்டு இருப்பதை கண்டுபிடி. வெப்பத்துடன் சம்பந்தப்பட்டது ஒரு செயலில். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி உட்கவர்தல். அடுத்து மூணாவது கொஸ்டின், கீழ்கண்டவற்றை பொறுத்துக. பொட்டாசியம் குளோரைட் மலச்சிக்கலை தீர்க்க. எப்சம் உப்பு தீப்பெட்டி தொழிற்சாலைகளில். காப்பர் சல்பேட் உப்பு பட்டாசு. பொட்டாசியம் நைட்ரேட் பூஞ்சை கொல்லியாக. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 2, 1, 4, 3. நாலாவது கொஸ்டின், சரியான கூற்றை தேர்வு செய்க. அண்ட அணு வெளியேற்றத்திற்கு பிறகு கிராஃபியன் பாலிகில்கள் உடைந்து கார்பஸ் லூட்டியமாக மாறுகிறது. கார்பஸ் லூட்டியம் ஒரு நாளமில்லா சுரப்பியாக மாறுகிறது. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 1 மற்றும் 2 சரி. அடுத்த அஞ்சாவது கொஸ்டின், சூடோமோனாஸ் எனும் மரபு பொறியியல் மூலம் உருவாக்கப்பட்ட பாக்டீரியாவை கண்டறிந்தவர். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி டாக்டர் ஆனந்த மோகன் சக்கரபார்த்தி. அடுத்த ஆறாவது கொஸ்டின், பின் வருவனவற்றுள் தவறான கூற்று குறிப்பிடுக. தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்து கொள்பவை தற்சார்பு உயிரிகள். தனக்கு தேவையான உணவை தானே தயாரிக்க முடியாதவை பிறசார்பு உயிரிகள். தனக்கு தேவையான உணவை தானே தயாரிக்க முடியாதவை தற்சார்பு உயிரிகள். தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்து கொள்பவை பிறசார்பு உயிரிகள். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 3 and 4. அடுத்து 7வது கொஸ்டின், எய்ட்ஸ் வைரஸ் எந்த ஜினோமால் ஆனது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி RNA. அடுத்து 8வது கொஸ்டின், உள்ளாட்சி தேர்தல்களை எந்த அமைப்பு நடத்துகிறது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ மாநில தேர்தல் ஆணையம். அடுத்து 9வது கொஸ்டின், எந்த இந்திய பிரதமரின் காலத்தில் தொங்கும் பாராளுமன்றம் ஏற்பட்டது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி IK குஜ்ரால். அடுத்து 10வது கொஸ்டின், 10வது ஐந்தாண்டு திட்ட காலம். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 2002 to 2007. அடுத்து 11வது கொஸ்டின், சரியான விடையை தேர்ந்தெடு. இந்திய அரசியல் அமைப்பின் டேஸ் சட்டப்பிரிவின் படி எவரையும் விசாரணையின்றி கைது செய்யக்கூடாது. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ விதி 22. அடுத்து 12வது கொஸ்டின், அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ள பகுதி. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பகுதி 3. அடுத்து 13வது கொஸ்டின், உலக வரலாற்றின் சுருக்கங்கள் என்ற நூலை எழுதியவர். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஜவஹர்லால் நேரு. அடுத்து 14வது கொஸ்டின், 42வது சட்ட திருத்தம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1976. அடுத்து 15வது கொஸ்டின், ஒரு இணைகரத்தின் பரப்பு 300 சதுர சென்டிமீட்டர் மற்றும் அடிப்பக்கம் 15 சென்டிமீட்டர் எனில் உயரம். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 20 சென்டிமீட்டர். அடுத்து 16வது கொஸ்டின், ராமின் வயது அவரது மகள் நந்தினியின் வயதை போல் 7 மடங்கு. 5 வருடங்களுக்கு பிறகு ராமின் வயது மகளின் வயதை போல் 5 மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயதுகள் என்ன? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 10 70. அடுத்து 17வது கொஸ்டின், A/B = 4/3 எனில் 6A கூட்டல் 4B / 6A - 5B இன் மதிப்பு காண்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 4. அடுத்து 18வது கொஸ்டின், Aக்கு Bஐ போல் 2 மடங்கும் Bக்கு Cஐ போல் 2 மடங்கும் கிடைக்கும்படி ரூபாய் 700 பிரித்தால் அவர்கள் பெறும் தொகை எவ்வளவு? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ரூபாய் 400, ரூபாய் 200, ரூபாய் 100. அடுத்து 19வது கொஸ்டின், ஒரு கூம்பு அரைக்கோளம் மற்றும் உருளை ஆகியவை சம அடிப்பரப்பினை கொண்டுள்ளது. கூம்பின் உயரம் உருளையின் உயரத்திற்கு சமமாகவும் மேலும் இவ்வுயரம் இவற்றின் ஆரத்திற்கு சமமாகவும் இருந்தால்
இம்மூன்றின் கன அளவுகளுக்கிடையே உள்ள விகிதம் காண்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1:2:3. அடுத்து 20வது கொஸ்டின் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு -6 xy ஈக்குவல் டு 4 எனில் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூபின் மதிப்பு காண்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ -288. அடுத்து 21வது கொஸ்டின் ஒரு தொட்டியை இரு குழாய்கள் தனித்தனியே முறையே 30 நிமிடங்கள் 40 நிமிடங்களில் நிரப்புகிறது. மற்றொரு குழாய் நீர் நிரம்பிய தொட்டியை 24 நிமிடங்களில் காலி செய்யும். தொட்டி காலியாக இருந்து இம்மூன்று குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்துவிடப்பட்டால் அத்தொட்டி எத்தனை நிமிடத்தில் நிறையும்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1 மணி நேரம். அடுத்து 22வது கொஸ்டின் 1.75 ஆரம் கொண்ட ஒரு சக்கரமுடைய ஒரு வண்டி 11 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எத்தனை சுற்றுகள் சுற்ற வேண்டும்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1000. அடுத்து 23வது கொஸ்டின் நம் நாட்டில் அனைவருக்கும் சமச்சீர் கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1968. அடுத்து 24வது கொஸ்டின் FERA என்பது பரிவர்த்தனை அதாவது பரிமாற்றம் முறைப்படுத்தப்பட்ட சட்டம். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அயல்நாட்டு. அடுத்து 25வது கொஸ்டின் இந்தியாவில் முதலாம் ஐந்தாண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1951. அடுத்து 26வது கொஸ்டின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் சரியான விடையை எழுது. கார்பன் டை மேகங்களானது செங்குத்தாக மேகங்கள் ஆகும். கார்படை மேகங்களானது உயர் மேகங்கள் ஆகும். கார்படை மேகங்களானது தாழ் மேகங்கள் ஆகும். கார்படை மேகங்களானது வெடித்த பருத்தியை போன்றது. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1 மட்டும். அடுத்து 27வது கொஸ்டின் மக்கட்தொகை சீரற்று பரவி கிடக்க முக்கிய 2 காரணிகள். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி நிலத்தோற்றம் காலநிலை. அடுத்து 28வது கொஸ்டின் சரியான விடையை தேர்ந்தெடு. மனிதர்கள் அதிக உற்பத்திக்காக பயன்படுத்தப்படும் உர வகைகள் நீரில் அடித்து செல்லப்பட்டு நீர்நிலைகளை சென்றடைவதை மிகையூட்டுவளமுறுதல் என்கிறோம். மாசடைந்த நீர் நீர்நில சூழ் தொகுதியை பாதிக்கிறது. தேவையற்ற சத்தம் மனிதர்களது ஆரோக்கியம் மற்றும் மனநிலையை பாதிக்காது. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1 மற்றும் 2. அடுத்து 29வது கொஸ்டின் இந்திய கிளி என அழைக்கப்பட்ட கவிஞர் யார்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அமீர் குஸ்ரு. அடுத்து 30வது கொஸ்டின் சிவாஜி பிறந்தது. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஜிவ்னேர். அடுத்து 31வது கொஸ்டின் மொழி என்பது. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி இணைப்பு கருவி. அடுத்து 32வது கொஸ்டின் பின் வருவனவற்றுள் எது சரியாக பொருந்தியுள்ளது? குடவோலை முறை சேரர், குடவோலை பெருமக்கள் பாண்டியர், வாரி பௌத்தகம் சோழர், பூமிபுத்திரர் களப்பிரர். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 3. அடுத்து 33வது கொஸ்டின் பின் வருவனவற்றுள் எது சரியாக பொருந்தியுள்ளது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி சுயராஜ்ய கட்சி CR காஸ் மோதிலால் நேரு. அடுத்து 34வது கொஸ்டின் நெற்கட்டும் சேவல் பகுதியை கைப்பற்றிய ஆங்கில தளபதி. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கர்னல் கேம்பல். அடுத்து 35வது கொஸ்டின் சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ராஜகோபாலாச்சாரி. அடுத்து 36வது கொஸ்டின் ரவீந்திரநாத் தாகூர் எந்த நிகழ்ச்சியினை எதிர்த்து தனது நைட்வுட் பட்டத்தை துறந்தார்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஜாலியன் வாலாபாக் படுகொலை. அடுத்து 37வது கொஸ்டின் தவறான இணையை கண்டுபிடி. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி டேல் ஸ்டேயின் ஹாக்கி. அடுத்து 38வது கொஸ்டின் பின் வருவனவற்றை பொறுத்துக. டேவிட் வில்கி நடனம், பத்மா சுப்பிரமணியம் இசை, அப்துல் வாலித் கான் சிற்பம், அகஸ்தே ரோடின் ஓவியம். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 4 1 2 3. அடுத்து 39வது கொஸ்டின் கீழ்கண்டவற்றை பொறுத்துக. ஆப்கானிஸ்தான் தேசிய காங்கிரஸ், அர்ஜென்டினா தேசிய சபை, ஜாம்பாப்வே பாராளுமன்றம், சிங்கப்பூர் ஹவுஸ் ஆஃப் அசம்பிளி. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 2 1 4 3. அடுத்து 40வது கொஸ்டின் 16வது மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் அதிக வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ள தொகுதி.
இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தர்மபுரி. அடுத்து 41வது கொஸ்டின். தூர்தர்ஷன் காற்று அலைகளின் மூலமாக இலவச டிடிஹெச் சேவை அளிக்கும் அலைவரிசைகள். கேயு அலைவரிசை, டிடி டைரக்ட் ப்ளஸ், எஸ் அலைவரிசை, கே அலைவரிசை. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 மட்டும். அடுத்து 42வது கொஸ்டின். கிரைமியா எந்த நாட்டை சார்ந்துள்ள இடமாகும்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ரஷ்யா. அடுத்து 43வது கொஸ்டின். இந்தோனேஷியாவின் தேசிய விளையாட்டு. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி பேட்மிண்டன். அடுத்து 44வது கொஸ்டின். சரியான விடை எழுது. 6 வழி சிறப்பு சாலைகளை இணைக்கும் 4 மாநகரங்கள் யாவை? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி சென்னை, மும்பை, டெல்லி மற்றும் கொல்கத்தா. அடுத்து 45வது கொஸ்டின். பெரிய ஏரிகளில் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள ஏரி எது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஒண்டாரியோ ஏரி. அடுத்து 46வது கொஸ்டின். பொறுத்துக. விசை வாட், உந்தம் ஜூல், திறன் கிலோகிராம், மீட்டர், வினாடி பவர் -1, ஆற்றல் நியூட்டன். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 4, 3, 1, 2. அடுத்து 47வது கொஸ்டின். சரியான விடையை தேர்ந்தெடு. ஒரு கண்ணாடி டம்ளரில் மண்ணெண்ணெய், நீர், பாதரசம் எடுத்து கொள்ளப்பட்டால், அதாவது ஒன்றாக, அவற்றின் நிலைகளை டம்ளரின் மேலிருந்து கீழ் வரை வரிசைப்படுத்து. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மண்ணெண்ணெய், நீர், பாதரசம். அடுத்து 48வது கொஸ்டின். 22 கேரட் தங்கத்தின் சதவீதம் என்ன? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 91.67%. அடுத்து 49வது கொஸ்டின். எலும்பு மற்றும் பற்களில் காணப்படும் கால்சியத்தின் சேர்மம் எது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கால்சியம் பாஸ்பேட். அடுத்து 50வது கொஸ்டின். பின் வருவனவற்றில் எது பூச்சிக்கொல்லி இல்லை? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி துத்தநாக சல்ஃபைடு. அடுத்து 51வது கொஸ்டின். தவறான ஜோடியை கண்டறிக. அல்புமின் நீர் சமநிலை, குளோபுலின் நோய் எதிர்ப்பாற்றல், பைபிரினோஜன் இரத்தம் உறைதல், பிளாஸ்மா திட ஊடகம். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 4. அடுத்து 52வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் புல்வெளி மண்டலத்தின் உணவுச் சங்கிலி எது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி புல், வெட்டுக்கிளி, தவளை, பாம்பு, கழுகு. அடுத்து 53வது கொஸ்டின். குளிர்சாதன பெட்டியில் இருந்து வெளியேறும் வாயு எது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி சிஎஃப்சி. அடுத்து 54வது கொஸ்டின். ஆளுநரை நியமிப்பவர். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி குடியரசுத் தலைவர். அடுத்து 55வது கொஸ்டின். பண மசோதாவை மாநிலங்களவை எவ்வளவு காலம் தாமதப்படுத்தலாம்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 14 நாட்கள். அடுத்து 56வது கொஸ்டின். எந்த அரசியல் விதி ஜம்மு காஷ்மீருக்கு தனி அரசியலமைப்பை வழங்குகிறது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ விதி 370. அடுத்து 57வது கொஸ்டின். இந்தியாவின் பிரதம அமைச்சர்களின் பதவிக்காலம் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. திரு ஜவஹர்லால் நேரு, திருமதி இந்திரா காந்தி, திரு மொரார்ஜி தேசாய், திரு லால் பகதூர் சாஸ்திரி. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1, 4, 2, 3. அடுத்து 58வது கொஸ்டின். சிட்டிசன் என்னும் சொல் எம்மொழியில் இருந்து பெறப்பட்டது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி லத்தீன். அடுத்து 59வது கொஸ்டின். மாவட்ட அளவில் பலதரப்பட்ட பணிபுரியும் பணியாளராக இருப்பவர் யார்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி மாவட்ட ஆட்சியாளர். அடுத்து 60வது கொஸ்டின். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று ஏ. விதி 213 படி மாநில சட்டத்துறை கூட்டத்தொடரில் இல்லாத போது ஆளுநர் இடைக்கால சட்டங்களை இயற்றலாம். காரணம் ஆர். 6 மாதங்களுக்குள் அவ்வித இடைக்கால சட்டங்கள் சட்டமன்றத்தின் ஒப்புதலை பெற வேண்டும். இவற்றுள் எது சரி என தீர்மானிக்கவும். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஏ மற்றும் ஆர் சரியானவை. அடுத்து 61வது கொஸ்டின். சாதாரணமாக ஒரு மாநகராட்சியின் மக்கள் தொகை. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 10 லட்சம். அடுத்து 62வது கொஸ்டின். 20க்கும் 30க்கும் இடையில் உள்ள பகா எண்கள் எத்தனை? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 2. அடுத்து 63வது கொஸ்டின். முக்கோணம் ஏபிசியின் பரப்பு 68 சதுர அலகு. ஏ 6,7, பி -4,1 மற்றும் சி ஏ, -9 வரிசைப்படி கொடுக்கப்பட்டுள்ளது எனில் ஏயின் மதிப்பு என்ன? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 2. அடுத்து 64வது கொஸ்டின். x+2, x+4, x+6, x+8 என்ற எண்களின் சராசரி 20 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 16. அடுத்து 65வது கொஸ்டின். ஒரு நபர் ஒரு காரை ரூபாய் 1,40,000க்கு விற்பனை செய்வதன் மூலம் 20% நட்டம் அடைகிறார் எனில்
அதன் அடக்க விலை. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ரூபாய் 1,75,000. அடுத்து 66வது கொஷின் 9x - y - 2 = 0, 2x + y - 9 = 0 என்ற நேர்க்கோடுகள் வெட்டும் புள்ளி காண்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1,7. அடுத்து 67வது கொஷின் ஓர் உணவு மேசையின் அடக்க விலை ரூபாய் 8,400. ஏ இம்மேசையை 10 மாத தவணைகளில் பெற நினைக்கிறார். அவரது மாத தவணை ரூபாய் 875 எனில் வட்டி வீதம் என்ன? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 5%. அடுத்து 68வது கொஷின் x + m × x + n = x² + 6x + 5 எனில் m² + n² இன் மதிப்பானது. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 26. அடுத்து 69வது கொஷின் சரியான விடையை எழுதுக. 2 எண்களின் வித்தியாசம் 5, அவற்றின் பெருக்கற்பலன் 336, அந்த 2 எண்களின் கூடுதல். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 37. அடுத்து 70வது கொஷின் ரூபாய் 6,750க்கு 219 நாட்களுக்கு 10% வட்டி வீதம் தனி வட்டி காண்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 405. அடுத்து 71வது கொஷின் 3 எண்களின் விகிதம் 3:4:5, அவ்வெண்களின் மீசிமா 2400 எனில் அவ்வெண்களின் மீபோவா. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 40. அடுத்து 72வது கொஷின் வரிசை 1உடன் வரிசை 2ஐ பொருத்தி வரிசைகளுக்கு கீழ் கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பில் இருந்து சரியான விடையை தெரிவு செய்க. வரிசை 1 வரிசை 2. நெல் உற்பத்தி பஞ்சாப் மற்றும் ஹரியானா. கோதுமை உற்பத்தி கூர்க் மற்றும் நீலகிரி. சணல் உற்பத்தி உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு வங்காளம். காபி உற்பத்தி மேற்கு வங்காளம் மற்றும் அசாம். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 3142. அடுத்து 73வது கொஷின் கூட்டாண்மை பதிவு. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி விருப்பத்தின் பேரில். அடுத்து 74வது கொஷின் இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் அமைந்துள்ள இடம். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி விசாகப்பட்டினம். 75வது கொஷின் பொறுத்துக. முதல் நிலை தொழிற் வெளிர் சிவப்பு கழுத்துப்பட்டை தொழிலாளர். 2ஆம் நிலை தொழிற் சிவப்பு கழுத்துப்பட்டை தொழிலாளர். 3ஆம் நிலை தொழில் வெள்ளை கழுத்துப்பட்டை தொழிலாளர். 4ஆம் நிலை தொழில் நீல கழுத்துப்பட்டை தொழிலாளர். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 2, 4, 1, 3. அடுத்து 76வது கொஷின் மௌரிய வம்சத்தின் கடைசி அரசர். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பிருகத்ரதன். அடுத்து 77வது கொஷின் சரியான விடையை பொறுத்துக. மொகஞ்சதாரோ குஜராத், காளிபங்கன் பஞ்சாப், லோத்தல் ராஜஸ்தான், ஹரப்பா சிந்து. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 4, 3, 1, 2. அடுத்து 78வது கொஷின் நீதிச் சங்கிலி மணி என்ற புதிய நீதி வழங்கும் முறையினை எந்த அரசர் கொண்டு வந்தார்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஜஹாங்கீர். அடுத்து 79வது கொஷின் குரானின் படி மாமலூக் என்பதன் அர்த்தம் ஏழை, அடிமை, செல்வந்தன், மன்னன். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 2. அடுத்து 80வது கொஷின் விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கிபி 1336. அடுத்து 81வது கொஷின் பட்டியல் 1உடன் பட்டியல் 2ஐ பொறுத்துக. கீழ் குறிப்பிட்டுள்ள குறியீடுகளில் இருந்து சரியான விடையை தேர்ந்தெடு. பட்டியல் 1 பட்டியல் 2. இந்தியாவின் மகா சாசனம் 1883. நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டம் 1885. இல்பர்ட் மசோதா 1878. இந்திய தேசிய காங்கிரஸ் 1858. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 4, 3, 1, 2. அடுத்து 82வது கொஷின் கீழ்கண்டவற்றுள் தவறானவை எவை? இந்திய தேசிய இயக்கத்தில் ஆங்கில மொழி பெரும் பங்காற்றியது. இந்திய தேசியம் வளர சமூக சீர்திருத்த இயக்கங்கள் எந்த பங்களிப்பும் செய்யவில்லை. பிரிட்டிஷாரின் பொருளாதார சுரண்டல் இந்திய தேசியம் வளர முக்கிய காரணம். லிட்டனின் டெல்லி தர்பாரும் நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டமும் தேசியம் வளர வழிகோலியது. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 2 மட்டும் தவறு. அடுத்து 83வது கொஷின் தேசிய தொழில்நுட்ப நாளாக இந்தியா கொண்டாடும் நாள். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி மே 11. அடுத்து 84வது கொஷின் பிஆர்ஐடியின் எந்த RIA மையங்கள் வருடாந்தரம் 6000 ரேடியோ இம்யூனோ அசே சோதனைகள் செய்கின்றன? பெங்களூர், கொல்கத்தா, மும்பை, திப்ருகார். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1 மட்டும்.
அடுத்து 85வது கொஸ்டின், இந்திரா காந்தி விருது 2013 யாருக்கு வழங்கப்பட்டது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ஆஞ்சலா மெர்க்கல். அடுத்து 86வது கொஸ்டின், முதலில் எந்த மாநிலத்தில் ஜிபிஎஃப் கொண்டு வரப்பட்டது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, அருணாச்சல பிரதேசம். அடுத்து 87வது கொஸ்டின், அன்பிரேக்கபிள் எனும் சுயசரிதை யாருடையது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, MC மேரி கோம். அடுத்து 88வது கொஸ்டின், உலகின் நீளமான ஆகாய விமானம் அதாவது ஏர்லேண்டர் அதாவது HAV 302 எந்த நாட்டிலிருந்து வெளியாக்கப்பட்டது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, பிரிட்டன். அடுத்து 89வது கொஸ்டின், 2014ஆம் ஆண்டுக்கான தமிழக அரசு ஔவையார் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, டாக்டர் கே. மாதங்கி ராமகிருஷ்ணன். அடுத்து 90வது கொஸ்டின், வரிசை 1உடன் வரிசை 2ஐ பொருத்தி வரிசைகளுக்கு கீழ் கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். வரிசை 1, வரிசை 2. உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் 14. உலக ஊனமுற்றோர் தினம் டிசம்பர் 10. முப்படைகள் கொடி நாள் டிசம்பர் 1. தேசிய எரிசக்தி சேமிப்பு தினம் டிசம்பர் 3. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 3, 4, 2, 1. அடுத்து 91வது கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள அமைப்புகளையும் அது தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டுகளையும் பொருத்தி சரியான விடையை குறியீடுகளில் இருந்து தேர்வு செய். ஐநா சபை 1948, யுனெஸ்கோ 1995, உலக சுகாதார அமைப்பு 1945, உலக வர்த்தக அமைப்பு 1946. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 3, 4, 1, 2. அடுத்து 92வது கொஸ்டின், மிதிலேசன் என்றால் என்ன? டிஎன்ஏவில் ரசாயன மாற்றத்தை உண்டு பண்ணும் இயற்கை நடைமுறை. உயர்மட்ட ஆற்றலில் இருந்து தாழ்மட்ட ஆற்றலுக்கு மாற்றும் ஒரு இயற்பொருள் சார்ந்த நடைமுறை. உயர் நூலை சார்ந்த காலக்கணிப்பு பொறி. உணர்ச்சியின்மை உண்டுபடுத்தும் நடைமுறை. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 1 மற்றும் 3 மட்டும். அடுத்து 93வது கொஸ்டின், புதிய போப் ஆண்டவர் ஜோர்ஜ் மரியோ பெர்கோக்லியோ எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, அர்ஜென்டினா. அடுத்து 94வது கொஸ்டின், பின்வரும் படத்தில் எக்ஸின் மதிப்பை காண்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 30 டிகிரி. அடுத்து 95வது கொஸ்டின், விடுபட்ட எண்ணை காண்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 14. அடுத்து 96வது கொஸ்டின், சுருக்குக. ரூட் 214 கூட்டல் ரூட் 112 கூட்டல் ரூட் 74 கூட்டல் ரூட் 49. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 15. அடுத்து 97வது கொஸ்டின், ஒருவரின் மாத செலவுகள் படத்தில் காட்டப்பட்டுள்ளது. அவரின் சேமிப்பு எவ்வளவு என காண்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ரூபாய் 750. அடுத்து 98வது கொஸ்டின், வினாக்குறி குறிப்பிட்ட இடத்தில் வரும் எண்ணை காண்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 19. அடுத்து 99வது கொஸ்டின், படத்தில் A:C = 2:3 எனில் பி காண்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 52 டிகிரி. அடுத்து 100வது கொஸ்டின், விடுபட்ட எண்ணை காண்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 189. இதோட இலவச மாதிரி தேர்வு 6க்கான ஆன்சருக்கு ஃபுல்லாக பார்த்தாச்சு. தேங்க்யூ.